நிகழ்ச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா, மறைந்த தலைவர் ஜெயலலிதா அவர்கள வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டாரு. அது தொடர்ச்சியா அவர வந்து பார்த்து 2 குண்டாஸ் போட்டாங்க அவர் மேல. ஆரம்பத்திலேருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்கூட்டியே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்பா பையன் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இல்ல அவரு வந்து நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறுவன தலைவர் வந்து நான் தான் கட்சியுடைய தலைவர்னு அவர் சொல்ல. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு, அப்படியே அமைதியா இருப்பாரு, அவ்வளவுதான், சோர்ந்துருவாரு அப்படிங்கிறது வேலையே இல்லை அவர்கிட்ட. அவர் எலெக்ஷன் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்து எங்கேயுமே இல்லைங்க. நல்லா பாருங்க, கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகள். இதுதான் வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எங்க போனாலும் ஜெயிக்கிறாரு, எப்படி வந்தாலும் ஜெயிச்சுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றதுக்குலாம் இதுதான் காரணம். அந்த ஒரு 40 நாள் மட்டும் வேலை பார்க்க முடியாதுங்க. நல்லா பாத்தீங்கன்னா நீங்க மக்களோட தொடர்ந்து பயணம் பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். இன்னும் 10 மாசத்துல எலெக்ஷன் வருது. சீட்டு வாங்கணும், கூட்டணியில் நம்மளுடைய பலத்தை காட்டணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமையில தான் இப்போ அப்பாவும் பையனும் ஒரு சமாதானத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள். சார் வணக்கம். 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 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சித்திரை முழு நிலவு இளைஞர் திருவிழா வந்து நடத்துறாங்க. இது வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அதுக்கு மேலதான் வந்து இந்த விழா வந்து கோர்ட்டுக்கு போய் அனுமதி பெற்று இந்த விழாவை நடத்துனாங்க. இந்த விழாவுக்கு பல நெருக்கடிகள் கொடுத்ததாகவும் இன்னும் பல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்படி என்ன சார் இந்த திருவிழாவில் வந்து ஒரு நெருக்கடி, ஒரு கெடுக்குப்படி வருது? இல்ல, இந்த திருவிழாங்கிறது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய விழா. ஆக்சுவலா இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது காலப்போக்கில் இது வந்து வன்னியர் சங்கம். இது வந்து முழுக்க எடுத்து ஆரம்பிச்சது வந்து ராமதாஸ் வந்து காடுவெட்டி குரு இருந்தார்ல, வன்னியர் சங்க தலைவரா இருந்தார்ல, அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அவர் நடத்துவார், வருஷம் நடத்துவாரு. அதுல மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட அதாவது என்ன சொல்றதுன்னா பிஎம்கே வளர்றதுக்கு இந்த ஆண்டவன் இந்த நிகழ்ச்சி கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வச்சுக்கோங்க. ஆமா, இதுல வந்து காடுவெட்டி குருவுடைய பேச்சுக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த விழா சித்திரை ஈர்க்கும் விதத்துல பயங்கரமா இருக்கும் அது. ஆமா, நீங்க விபத்து பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா மறைந்த தலைவர்கள் ஜெயலலிதாவை பற்றி, கருணாநிதி கடுமையா விமர்சனம் பண்ணுவார். என்ன டேரிங்கா பேசுவார். காரணம் என்னன்னா அவர் பாட்டாளி கட்சியை பத்தி பேசுவார். நான் வந்து வன்னியர் சங்கத்துடைய தலைவர் அப்படிங்கிற மேல பேசுவாரு. பட் ஸ்டேஜ்ல எல்லாம் இருப்பாங்க. யாரு? ராமதாஸ் இருப்பாரு, அன்புமணி இருப்பாங்க. ஆனா இவருடைய விமர்சனம் வந்து பயங்கரமா இருக்கும். பசங்க ஆமா அந்த மாதிரி இருந்தது. ஒரு நிகழ்ச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா மறைந்த தலைவர் ஜெயலலிதா அவர்களை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டாரு. அது தொடர்ச்சி அவரை வந்து பார்த்து 2 குண்டாஸ் போட்டாங்க அவர் மேல. 2 குண்டாஸ் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில இருந்தாரு. அதன் தொடர்ச்சியா தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு காரணம். அதே மாதிரி விமர்சனமா கலைஞர் அவர்களையும் கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு காடுவெட்டி. ஆமா, இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த விழா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வன்முறையோட போயிட்டு வர்றவங்க வர்றாங்கல்ல, இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களோட இவங்க பெரிய மோதல் ஏற்பட்டு, ஆமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்துக்கு தடை வச்சிருச்சு. கோர்ட்லயே தடை வச்சிருச்சு. இவங்க 2-3 முயற்சி பண்ணாங்க, அது கிடைக்கல. ஆமா அதுல போலீஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. கரெக்ட்னா ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. சட்டம் ஒழுங்கு கடுமையா இருக்குன்னு. இப்பயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30ல இருந்து 40 கட்டுப்பாடுகள் இந்த நிகழ்ச்சிக்கு. ஆமா பயங்கரமா இன்னொரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அந்த மாவட்ட கலெக்டர் அவர் அப்துல் ரகுமான் என்று நினைக்கிற ஒரு பெயர்,
அவர் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார். அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய 34 டாஸ்மாக் கடைகளை வந்து மூட சொல்லி பாண்டிச்சேரியை மூடிட்டாங்க. பாண்டிச்சேரியிலையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்லலாம் பார்க்கும்போது ஒரு அச்ச உணர்வு எனக்கு வருது சார். இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு முன்பு கடைசியா நடந்தது வந்து அப்பதான் அப்போ 2 சமூக மத்தியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனாலதான் இது வரைக்கும் கோர்ட் வந்து தடை விதிச்சு நடத்தாம இருந்தாங்க. இப்பதான் ரொம்ப பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சு இந்த மாநாடுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த மாநாடு ஒரு கட்டுக்கோப்போட ஒரு அரசுக்கு எந்த ஒரு தொந்தரவு தராத வகையில தலைவர்களை மறந்த தலைவர்களை வந்து ஒரு நல்ல நல்ல மாதிரியான ஒரு நடத்த விதத்துல வந்து நடக்குமா இந்த மீட்டிங் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் வந்து அன்புமணிக்கு தான். ராமதாஸ் இருக்காரு, பட் அன்புமணிக்கு வந்து அவர்தான் தலைவரா இருக்காரு. இப்போ அந்த பிரச்சனை என்ன, ஆரம்பத்திலேருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்கூட்டியே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்பா பையன் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இல்ல அவரு வந்து நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறுவன தலைவர் வந்து நான் தான் கட்சியுடைய தலைவர்னு அவர் சொல்ல. இவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் மத்தப்பட்ட எல்லாம் உட்காந்து பேசி முடிச்சு, பட் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்குவோம் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாம் ஒன்னா இருந்துதான் நடத்துறாங்க. இதுல என்னன்னா, நேற்று முன்தினம் ஒரு பாமக நம்ம வன்னிய சங்க தலைவரா இருக்கிறவர் பூத்தா அருள்மொழி இப்ப இருக்காரு. அவர் திடீர்னு என்ன பண்றாரு, எல்லா இந்த வன்னியர் சங்க தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன். காரணம் என்னன்னா, எனக்கு சரியான ஒரு அழைப்பு இல்ல. இந்த விழாவே நம்மளுடைய விழா, இது வன்னியர் சங்க விழா, இது இந்த விழால இது ஒரு தலைவரான எனக்கு சரியான ஒரு அழைப்பு இல்லைன்னா, அவருக்கும் யாருக்கு நம்ம அன்புமணிக்கும் ஒரு ஒரு மோதல் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் வந்து ராமதாஸ் ஆளு, அவரு யாரு மூத்த அருள்மொழி வந்து ராமதாஸ் ஆளு. அதனால ஒரு மோதல் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க. உடனே இது கேள்விப்பட்டு ராமதாஸ் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அவருக்கு சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்திட்டாங்க. விழா நடக்குதுன்னு வச்சுங்க, நிகழ்ச்சி நடக்குது. ஆனாலும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து இது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாட்டாளி மீண்டும் அந்த நீர்போத்து நெருப்பு போல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா வரும். ராமதாஸும் இன்னும் ஒரு முடிவா எடுக்கல. அதே மாதிரி இந்த விஷயத்துல அன்புமணியும் இந்த நிகழ்ச்சிக்காக 2 பேரும் கொஞ்சம் சமரசமாகல. 2 பேரும் சமாதானமா இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பாமக ஒரு திருப்பியும் ஒரு ரைட்டு பூகம்பம் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. இப்போ தந்தைக்கும் மகனுக்கும் வந்து ஒரு நேரடியான மோதல் நம்ம ஆன் கேமராவிலே பார்த்தோம். அதே போல அவர் தன்னை தலைவராக அறிவிச்சாரு. அதன் பிறகு நான் தான் தலைவராக நீடிப்பேன் அவரே வந்து சொன்னதையும் பாக்குறோம். இந்த மாதிரி 2 தரப்பு மக்களே, அது இன்னொரு பக்கம் வடிவேல் ராவணன் அவர்கள் வந்து இது வந்து பொருளாளர் வந்து திலகபாமா அவர்களே வந்து விமர்சனம் பண்ணாரு வெளிப்படையாகவே. இப்போ இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலையும் இது வந்து ஒரு பாமகவுக்கு ஒரு எழுச்சி பெறுவதற்கு, தங்களுடைய சமூகத்தினுடைய வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கு இந்த மாநாடு அவங்களுக்கு உதவும் நீங்க நினைக்கிறீங்களா? கடுமையா ஒரு வழியே இல்லையே. உங்களுக்கு என்ன காரணம்னா, என்ன ஒரு 10 மாசத்துல எலெக்ஷன் வருது, சீட்டு வாங்கணும், கூட்டணியில் நம்மளுடைய பலத்தை காட்டணும். என்ன இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமையில தான் இப்போ அப்பாவும் பையனும் ஒரு சமாதானத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இல்ல எங்களுக்கு வந்து பெரிய ஓட் பேங்க் இருக்கு, நீ எங்களை வந்து விட்டுட்டு யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது. கண்டிப்பா பேசுவார், அன்புமணியா தான் பேசுவார். நீங்க வந்து வன்னியர்களை, எங்கள் சமுதாயத்தை நீங்க வந்து அலட்சியப்படுத்திட்டு தமிழ்நாட்டுல அடுத்த முதல்வரா யாரும் வர முடியாது அப்படின்லாம் பேசுவாங்க. ஒவ்வொரு முறையும் அதான் பேசிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசுவாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி வந்து அப்பா பையன் 2 பேத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்லுது, அவங்க 2 பேத்துக்கும் இதுல வந்து இந்த கூட்டத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்துல 2 பேர் இருக்காங்க. சோ அதனால அமைதியா இருக்காங்க. ஆமா, அதுதான் இப்போ இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு அரசியல் வட்டாரத்துல. ஏன்னா இப்போ மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய மகன் அவர்களோட ஒரு எதிரான ஒரு கருத்தை கூறி, அதே போல அந்த பிரஸ் மீட்லயும் நான் தான் தலைவர் என்று அறிவித்த பிறகு இருவரும் ஒரு மேடையிலே ஒரு சேர அந்த மேடையில வந்து கலந்துக்க போறாங்க. சோ பல எதிர்பார்ப்புகளும் பல கருத்துக்களும் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு இதுல இருந்து உற்று நோக்கி எதிர்கட்சிகள் பார்ப்பாங்களா? ஆமா,
கண்டிப்பா கண்டிப்பா. என்ன காரணம்னா வட மாவட்டங்கள்ல வந்து ஒரு கட்டத்துல பாமக, வன்னியர் சமுதாயம், இது வன்னியர் சங்கம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அடுத்தடுத்த விஷயங்கள்ல காடுவெட்டி குருவுடைய மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியும் அந்த ஒற்றுமை பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இது பாமகக்கு பெரிய உறுத்தல். நீ ராமதாஸ் அவருக்கு வந்து ரொம்ப சங்கடம். குறிப்பா பாத்தீங்கன்னா அன்புமணி பொறுப்படுத்ததுக்கு அப்புறம் பெரிய லெவலில் வளர்ச்சி இல்ல, கோஆர்டினேஷன் இல்ல, வன்னியர் சங்கத்துக்கும் பாமகக்கும் கோஆர்டினேஷன் இல்லைன்னு இப்படி ஒரு குழப்பமையும் ஓடிட்டு இருந்தது. ஸோ இந்த நிலையில தான் 2026 தேர்தல் வருது. இப்ப கோர்ட்டும் பர்மிஷன் கொடுத்து நிகழ்ச்சி நடத்துது. பார்ப்போம் பாமக வந்து மீண்டும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். இறுதியான ஒரே ஒரு விவகாரம், இந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்களுடைய இந்த திமுகவுடைய பங்களிப்பு மிக ஒரு அளப்பெரியதுன்னு நமக்கு நிச்சயமா தெரியும். குறிப்பா கொங்கு பெல்ட், அதே போல அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கரூர் மாவட்டம், இப்போ அறிவிப்புகள் கூட வந்து கடந்த வரக்கூடிய 5 நாட்களுக்கு வந்து 29 பொதுக்கூட்டங்கள் வந்து நடத்த இருப்பதாக தற்போது தகவல்கள்லாம் வந்த வண்ணமா இருக்கு. இப்ப எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முழு வீச்சா துவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி பாக்குறீங்க? ஏன் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு, அப்படியே அமைதியா இருப்பாரு, அவ்வளவுதான் சோர்ந்துருவாரு அப்படிங்கிறது வேலையே இல்லை அவர்கிட்ட. அவர் எலெக்ஷன் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்து எங்கேயுமே இல்லைங்க. நல்லா பாருங்க, கரூர் மாவட்டத்துல 4 தொகுதிகள், என்ன கரூர், கிருஷ்ணாபுரம், குளித்தலை, என்ன அரவாக்குறிச்சி, இந்த 4 தொகுதிகளில் மட்டும் 29 திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவு பேர்ல நடக்குதுங்க. ஒரு நாளைக்கு 4லேருந்து 6 5 நாளைக்கு பொதுக்கூட்டங்கள் நடக்குது. இந்த 4 5 அவர் அட்டன் பண்றாரு. அவர் கலந்துக்கிறாரு. ஆமா அவர் கலந்துக்கிறாரு. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஒருத்தர் இருக்காங்க. அது வந்து திமுக பேச்சாளர் இருப்பாங்கல்ல, அவங்க வர்றாங்க. இவர் கலந்துக்கிறாரு. அதுல என்னன்னா வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஈடிய போய் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பி வந்து பொதுக்கூட்டம் 3-4 பொதுக்கூட்டம் அட்டன் பண்றாரு. ஸோ தொடர்ச்சி. அதனால அவரு வந்து மற்ற விஷயங்கள்லாம் இல்லை, இது அமைச்சரா இருந்தா சரி, அமைச்சர் இல்லைனாலும் சரி அப்படிங்கிறது தான் அவருடைய வேலை. இந்த ஒரு ஸ்பீடு, இந்த விஷயங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் உறுத்துது. என்ன குறிப்பா பாஜக. ஏன்னா ஒவ்வொரு புதுக்கடைகள்லயும் அவர் கலந்து அதுல வந்து அவரும் உரையாற்றுகிறார் என்ற ஒரு தகவல்ங்கிற பொழுது சுணக்கம் வந்து விடக்கூடாது, நாங்க அந்த பணிகளிலே வந்து துரிதமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முழு கவனத்தையும் அவர் அதுல செலுத்துகிறார் என்ற ஒரு முக்கியத்துவத்தை அவர் காட்டுகிறார் என்ற இதுல இருந்து உணர்த்துது சார். ஆமாங்க, நீங்க மீட்டிங் வந்து இது ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு ஏரியாவுக்கு போறதுக்கு, மக்களை பாக்குறதுக்கு, நிர்வாகிகளை பாக்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. ஸோ அதை நீங்க அவர் எப்பயுமே அவர் விட மாட்டாரு. அது எதாவது சொன்னேன், இதுக்கு இல்லாம காலையில நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஆட்டோ தொழிலாளர்களுக்கு மட்டும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு ஒரு அதாவது நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாரு. இப்போ எந்த இடையில பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்திலும் நடக்கல. கரூர் மாவட்டத்தில் அந்த 12th மார்க் வாங்கின அந்த 3 மாணவிகளுக்கு மட்டும் அழைச்சு அவங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுத்து அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாரு. இந்த மாவட்டத்திலையும் வேற எங்கேயும் திமுக வேற எந்த அமைச்சர்களும் செஞ்ச மாதிரி தெரியல எனக்கு. கரூர் மாவட்டத்தில் மட்டும் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகள். நீங்க 1 2 3க்கு வந்து அரசு கொடுப்பாங்கன்னு வச்சுங்க, கலெக்டர் கூப்பிட்டு பாராட்டுவாரு. ஆனால் 1 2 3 அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள் அழைச்சு ஒரு பாராட்டி அவங்களுக்கு வந்து ஒரு வெகுமதி கொடுத்தாரு. தனியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரைக்கடை வியாபாரிகள், அவங்க வெயில் அதிகமா இருக்குன்னு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் நிழல் குடை, அது எல்லாத்துக்கும் நிழல் குடை, கரூர் மாவட்டம் அதுல உள்ள எல்லாத்துக்கும் நிழல் குடை. சோ இது மாதிரி தொடர்ச்சியா நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வெற்றின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எங்க போனாலும் ஜெயிக்கிறாரு, எப்படி வந்தாலும் ஜெயிச்சுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றதுக்குலாம் இதுதான் காரணம். அந்த ஒரு 40 நாள் மட்டும் வேலை பார்க்க முடியாதுங்க. நல்லா பாத்தீங்கன்னா நீங்க மக்களோட தொடர்ந்து பயணம் பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். இப்ப நீங்க அம்சங்கள்லாம் பார்க்கும் பொழுது நீ வரக்கூடிய காலங்கள்ல இடி பிஜேபிக்கு எல்லாம் கண்ணு உறுத்தும் போலயே. அதுதான் சொல்றேன் நானு. இது வந்து
நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதே மாதிரி கோயம்புத்தூர் நடக்கும், மாற்றமே இல்லை. என்ன கோயம்புத்தூருக்கு இதே மாதிரி நடக்கும், 10 தொகுதியில் நடக்கும். ஸோ நடக்கிறப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா கட்சிக்காரங்களாம் எந்திரிச்சிடுவாங்கல்ல, உட்காந்து பரபரப்பா கிளம்பிடுவாங்கல்ல. டெய்லி ஒரு நிகழ்ச்சி, அமைச்சர் வராரு கேட்பாரு, அவருக்காவது முகத்தை காட்டணும் நம்ம போய், இல்லைன்னா சரியா இருக்காது, எங்கன்னு கேட்பாரு அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகியும் வேலை பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் விஷயம். நீங்க இதுதான் வெற்றி. அதனால நீங்க சோர்ந்துட்டாரு அமைச்சர், அவ்வளவுதான், இனிமே வந்து ஜூலைல தான் இப்ப அமைச்சர் பதவியா கிடைக்குமா வாய்ப்பான்னு தெரியல, கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல, இப்படி ஒரு சூழ்நிலை கிடையாது. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அது கிடைச்சா ரைட், இல்லைனாலும் 10 மாசம் இப்படிதான் இருப்பாரு. 10 மாதங்களும் தொடர்ச்சி அப்படிதான் வேலை பார்ப்பாரு. ஆமா நிச்சயமா சார். இன்றைய தினம் நடக்க இருக்கிற அந்த சித்திரை முழுநிலவு திருவிழா பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப நீண்ட வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடத்துறாங்க. அது சார்ந்த பல வரலாற்று பின்னணிகளையும், மேலும் கரூர்ல முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் களப்பணியை பற்றியும் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கினீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.